ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தொன்னை பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது நேச்சுரல் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டி பொறுத்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் மசாலாஸ் வதக்கி அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக மிளகு, 2 பச்சை மிளகாய், 6 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறேன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு பொரிஞ்சதையும் ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதையும் கூடவே 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் அது கூடவே 1 டீஸ்பூன் கீ கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததையும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்ம சேர்த்த பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகி வரும். இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை இது கூடவே சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க காளான்லேருந்து தண்ணி விட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி குக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ரைஸ்க்கு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்குறீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நுரக்கட்டி வந்ததையும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி தம் மெத்தடில் தான் செய்கிறேன். இதுவே நீங்கள் குக்கர்லேயே செய்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட்டுருங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 7 மினிட்ஸ் விட்டால் இந்தளவுக்கு அரிசியும் தண்ணியும் குக் ஆகி வந்துடும் ஒரே மாதிரி. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தம் மெத்தடில் செய்யறனால கூட ஒரு வாழை இலை க்ளீன் பண்ணி வைக்கிறேன். அதோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வாழை வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சுருங்க. இல்லை சுடுதண்ணி கூட வைக்கலாம். வச்சு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெடி. நீங்கள் சேர்க்குற ரைஸ்க்கு கரெக்டான ரேஷியோவில் தண்ணி சேர்க்கும்போது எந்த பிரியாணியாக இருந்தாலும் உதிரி உதிரியாக சூப்பராக வரும். நம்ம வதக்கி அரைச்சி சேர்க்குற மசாலா தான் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. அதில் ஸ்பைசஸ் கூட கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி கூட கொஞ்சமாக ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். தம் ரிலீஸ் பண்ணதையும் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். நேச்சுரல் மஷ்ரூம்ஸோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஒரு லைக் கொடுங்க. ஷார்ட்ஸில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.